நம்முடைய வாழ்க்கையிலே எங்கு நாம் தேவ பக்தியை இழந்து பல நேரங்களில் தடுமாறுகிறோம் என்கின்ற ஒரு காரியத்தை ஒரு கேரக்டர், ஒரு பாத்திரவானை நான் கொண்டு வந்து அவனுக்குள் காணப்பட்டதான அந்த பயபக்தியை ஆண்டவர் எவ்வளவாய் நேசித்து அவனையே ரட்சித்து அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் ரட்சித்தார் என்று சொல்லி ஒரு சில காரியத்தை நாம் பார்த்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வேகமா வாசிங்க. இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியானவன் கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிக்கிறது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து. போதும், நிப்பாட்டு, பொறுமையா போலாம், அப்பதான் அந்த டிராவலிங் உங்களுக்கு புரியும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள் தேவன் எதிர்பார்க்க விரும்புகிற ஒரு காரியம், நீங்கள் தேவ பக்தி மாத்திரம் அல்ல, உங்கள் குடும்பங்களும் தேவ பக்தியினுடைய வட்டத்திற்குள் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் திருச்சபைக்கு வருவதற்கு நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். ஒரு வாலிபர் கூட்டமா இருக்கட்டும், ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு பிள்ளைகள் சார்ந்த ஏதோ ஒரு கர்த்தருடைய ஊழியமா இருக்கட்டும், அதற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த பயபக்தியிலே வளர்க்க வேண்டும். கடந்த நாட்களிலே நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். நல்லா கவனிங்க. அவர் ஆராதிப்பதற்கு அவரு அந்த பிள்ளைய ஒரே பிள்ளை தான் கொண்டு வந்தாரு. நான் அந்த பக்கம் உட்காந்து இருக்கிறேன். நடுவில் இந்த பிள்ளை அவர் அவங்க தகப்பனாருக்கு இருக்கிறார். இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஆராதனை நேரத்துல அவர் ஆராதிச்சுட்டு இருந்தார். இந்த பிள்ளை அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எதையும் கேட்கல. இவரே தான் பாக்கெட்ல இருந்த செல்போன் கையில கொடுத்துட்டு இன்டர்நெட்ல அந்த பிள்ளை அந்த கேம்ல ஆன்லைன் கேம் விளையாடிட்டு இருக்கிறான். கண்ணை திறந்து ஏதோ ஒண்ணுக்காக திரும்பி பார்த்தா பக்கத்துல குட்டி பையன் உட்காந்துருந்தான். விளையாடிட்டு இருந்தான். நான் அவன் தகப்பனை பார்த்தேன். அவர் நல்லா ஆராதிக்கிற அப்படியே இருந்தாரு. இந்த பிள்ளை நான் அமைதியா பார்த்துட்டு உட்காந்துட்டு, தம்பி சேர்ந்தேன். இப்படி பார்த்தா ரொம்ப குட்டி பையன். இப்படி பார்த்தான். ஏசப்பா கிட்ட வந்திருக்கிற, ஆராதிக்கணும், கண்ணை முடிச்சு வாங்கணும், செல்போன் வேணாம், சும்மா தலைமட்டான் செல்லை பிடிக்கிட்டு என் பைபிள் அவங்கள கொடுத்துட்டு, ஏன்னா ஒரு ஆராதிச்சுட்டு இருக்கிறார், டிஸ்டர்ப் பண்ண வேணாம் கொடுத்துட்டு அப்படியே அமைதியா சொல்லிட்டு செய்தி நேரம் வந்தது. அந்த தகப்பனை கூப்பிட்டேன். உங்க பிள்ளை ரொம்ப சொன்னா கேட்டுக்கிறான். நீங்க செல்போன் பதிலா செய்தி நேரத்துல, வர்ஷிப் நேரத்துல பிள்ளைக்கு அதை கற்றுக் கொடுத்து கொஞ்சம் உற்சாகப்படுத்துறீங்கன்னா உங்க அம்மா அவனை ஆராதிப்பான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளை நீங்கள் அந்த மாதிரி வைத்திருக்கிறீர்கள்? உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க கையில ரிமோட்டும் செல்போன் நீங்க கொடுத்துட்டு உட்காந்துட்டு நீங்கள் தேவ பக்தி என்று சொன்னால் அது தேவனுக்கு முன்பதாக மாயமாகும். பக்கமா சொல்லுங்க, நீங்கள் உங்களை பக்திமான் என்று காண்பிப்பது முக்கியம் அல்ல, அது முக்கியம் இல்ல. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் தேவனே பார்க்க வேண்டும். நானும் என் வீடும் என் வீட்டார் சொல்லலாமா? என் வீடும் என் வீட்டார் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு குடும்பம். நீங்க செபிக்க உட்காரும் பொழுதெல்லாம் அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்து உங்கள் பயபக்தியை கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த பிள்ளைகளை கடத்த செய்ய முடியும். நல்லா கவனிங்க, ஒரே நாள்ல யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுகிறவர்களே பொறுமையாய் ஒரு இன்ஜினியர் முதல்ல அதனுடைய நிலத்தை அளவெடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை பில்ட் பண்றதுக்கு டிசைனிங் பண்ணி அதுக்கான ஆட்கள், அதுக்கான வேலைகள், அதுக்கான பொருளாதாரத்தினுடைய தேவைகள் சகலவற்றையும் பொறுமையாய் தான் செய்து கொண்டு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது அந்த வீடு கட்டுவான். ஒரே நாள்ல பிள்ளைங்க மேல எல்லாத்தையும் இறங்கி வச்சுன்னா பிள்ளைங்க தேடாது, தாங்காது. குடும்பம் உடையும், வீட்டுக்கார ஒரு மாதிரி ஆயிடுவாரு, மனைவி ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல நீங்க
நல்ல ஒரு பயபக்திக்குரிய வாழ்க்கையில, நல்ல செபிக்கிற வாழ்க்கையில நீங்க முதல்ல பலப்பட்டுக்கிட்டு அப்படியே உங்க பிள்ளைங்க கிட்ட, உங்க மனைவி கிட்ட, உங்க கணவன் கிட்ட, உங்களுடைய எல்லாருடைய சொந்தக்காரர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போகும். இந்த கொர்நேலியு என்பவன் இப்படித்தான் இருந்தான். வாசிங்க சிஸ்டர், 2ஆம் வசனம். அவன் தேவபக்தி உள்ளவன், அதுக்கப்புறம் தான் தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். போதும் போதும், அல்லேலூயா. தேவனோடு கூட அவன் இருந்தான். அந்த வசனம் சொல்லுது அழகாக, அந்த கடைசி வரிகள் முடிக்கிறது, அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி. என்ன அனுபவம் பாருங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபம் பண்ணி. பக்கத்து சொல்லுங்க, ஜெபம் என்பது ஒரு உறவு, அது ஒரு பசி, அது ஒரு தாகம். அது குறைஞ்சிருச்சுன்னா ஆத்மா செத்து போயிடும். ஆத்மா உயிரோடு இருக்கா? என்ன பதில் சொன்னாங்க? கேள்விதையா கேட்டாங்க, பதில் எங்கயா வருது? ஆண்டவர் கொர்நேலியு கிட்ட ஆண்டவர் அவனுடைய பயபக்தி எப்படி பார்த்தார் என்று சொன்னால், அவன் மாத்திரம் பயபக்தி உள்ளவனா இல்ல, அவனோடு சேர்ந்து அவனுடைய வீட்டார் அனைவரும் எப்படி இருந்தாங்க? தனக்குள் இருக்கிற அந்த தேவனுக்குரிய பயபக்தி அப்படியே அந்த வீட்டாரத்துல மெல்ல மெல்ல கடத்துகிறான். பெரிய நூற்றுக்கு அதிபதி அவன், நல்ல வசதி படைத்தவன், நல்ல வருமானம் உள்ளவன், நல்ல தொழில் செய்கிறவன், சகலம் எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவன் காணாத உயரம் அல்ல, அவன் பார்க்காத மேன்மை அல்ல, எல்லாருக்கும் கூட தேவனுக்கு முன்னாடி எப்பொழுதும் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். ஜெபிக்கிறவனாய் தான் அவன் வரும். இல்லைன்னா கொஞ்சமா ஜெபத்துல கொஞ்சம் வளருங்க. ஆண்டவர் சோதனையிலிருந்து பயபக்தி உள்ளவர்களை ரட்சிப்பதற்கு தீவிரமாய் இருந்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு நாள் தீங்கு வராதுங்க. நான் தீர்க்க தரிசனமே சொல்லுகிறேன். ஏன் உங்களுக்கு தீர்ப்பு வராது என்று சொன்னால், கர்த்தரை பயபக்தியோடு கூட தேடுகிறவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். அவன் உட்கார்ந்தா ஜெபம் இருக்கும், எழுந்தா ஜெபம் இருக்கும், பேசினா ஜெபம் இருக்கும், பார்த்தா ஜெபம் இருக்கும். வாழ்க்கையே ஜெபம் எங்க ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே. ஜெபம் உள்ள வாழ்க்கை பாட பாட்டு. அல்லேலூயா. பாருங்க பாருங்க. ஓ நடந்தா அப்பா நீ அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா, அது ஒரு பிரசன்ஸ். அல்லேலூயா. உங்கள் பயபக்தி என்பது ஜெப வாழ்க்கையோடு கூட கலந்த வாழ்க்கையை மாற வேண்டும். நல்லா கவனிங்க, நான் யாரும் குற்றப்படுத்த விரும்பல. வைத்து போடுறதுனால பயபக்தியை காண்பிக்கிறோம் என்பது உங்களுடைய அடையாளமா இருக்குது. அது அல்ல. ஒரு சில டெடிகேஷன் அதை விட்டுருங்க, அது அவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் நம்ம வைத்து போடுறதுனால அப்படியே ஒரு மாதிரி நம்ம நினைச்சுட்டு கரெக்டா ஒரு கிடையவே கிடையாது. நீங்க கலர் போட்டாலும் உள்ளதான் பாக்குறாங்க, வெளியே பார்க்கல, உள்ளதான் பார்க்கல. நீங்கள் மனிதர்களுக்கு முன்பதாக நீங்கள் காண்பிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் அது விருதாக போய் முடியும். ஆனால் உள்ள அன்புல காண்பிக்கிற ஒவ்வொரு பயபக்தியும் ஜெப வாழ்வும் தேவனிடத்துல நேரடியாக உங்களை பேச வைக்கும். இந்த கொர்நேலியு என்பவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன். ஆனா அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது பாருங்க. ஒரு பிரேயர் லைஃப் என்பது தனக்குள் இருந்து அவன் வெளி காண்பிக்க ஆரம்பித்தான். அப்படியே அவனுடைய குடும்பத்துக்கு காண்பித்தான். நல்லா கவனிங்க, நான் அதிகமாய் ஆவியில உந்தப்படுகிறேன். உங்களுடைய ஜெப வாழ்வு உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய பரிசுத்தத்தை உங்கள் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். நீங்கள் நீதிமான் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி நீதியிலே அதிகமாய் வாழ வேண்டும் என்கின்ற அநேக வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கடத்த வேண்டும். அப்பதான் நீங்க நாளைக்கு பிள்ளைய கண்டிச்சா கூட அவன் புரிஞ்சுப்பான், அவங்க கரெக்டா பேசுவாங்க. ஏன்னா அவன் நீதிமான், அவங்க பரிசுத்தவான், அவர்கள் ஜெபிக்கிறவர்கள்.
என்று சொல்லி ஏற்றுக்கொள்வோம். நீங்களே தாறுமாறா வண்டியில பஞ்சரான டயர் ஓடுற மாதிரி கடகடகடன்னு ஓடுனீங்கன்னா நீங்க எதை சொன்னாலும் வண்டி நிக்காது. அது தேவையில்லாத பாதிப்பு தான். அதுவே நம்மள கேள்வி கேட்போம், நீனா ஒழுக்கமா, நீங்களும் சொல்லாத. ஒரு நாள் ஒரு குழந்தை, எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பையன், அவங்க அப்பாவுக்கு நல்ல வாஞ்சை, நல்ல ஊழியம் செய்ய, அந்த ஊழியருக்கு நல்ல ஒரு ஊழியம் செய்ய சபை நடத்துறாரு. 2 ஆண் பிள்ளைங்க. ஒரு நாள் போன்ல பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, பிரதர் ஊழியர்களா வளர்ந்ததா? நல்லா வளர்ந்த பிரதர், அது இது எல்லாம் சொல்லிட்டு, பிரதர் என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னான்னு கேட்டேன். மதிக்கவே மாட்டாங்க பிரதர். என்ன எப்படி அது ஊழியக்கார பிள்ளை மதிக்காம போகுது? ஊழியக்காரர்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. உங்கள் குடும்பத்திலே நீங்கள் சரியாக நீங்கள் இல்லை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை உங்கள் பிள்ளை காட்டாம, ஜெபம் பண்றா, சர்ச்சுக்கு போடா, அதை செய்யறா, ஊழியம் செய்யறா என்று சொல்வது வீணாய்தான் போகும். அதுவே உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்க செஞ்சு காண்பித்து நீங்க சொல்லி பாருங்க, அது 30, 60, 100 பலன். எப்படி ஜெபிக்கணும் ஒரு 3 காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். ரொம்ப அழகான வசனங்கள் ஒன்று உண்டு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15, 16, 17. சீக்கிரம் வாசிங்க. அர்த்தம் பாயிண்ட் போயிடலாம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம். நல்லா கவனிங்க. நீங்கள் ஹலோ எல்லாம் என்ன பாருங்க, அடுத்த வார்த்தை நான் சொல்ல வைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஜெபமானது உங்கள் வீட்டாரோடு கூட எப்படி இருக்கணும்னா, முதல்ல விசுவாசிச்சு ஜெபிக்க கத்துக்கணும். நல்லா கவனிங்க. நம்மளுக்கு வீடே இருக்காதுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சொந்த வாகனம் இருக்காது, சொந்த வீடு இருக்காது. ஆனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், என் தேவன் அந்த சராசரங்களை படைத்த தேவன், அவர் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த தேவன், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், சகல பசுத்த தேவதூதர்கள் போற்றி துதிக்கிற தேவன். நான் எதை நினைக்கிறேனோ, நான் எதை விரும்புகிறேனோ அதை எனக்காக அவர் கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு செபிக்கிற ஜெபமானது எப்போதும் ஒரு குடும்பத்துக்கு தேவை. கஷ்டமாவோட இருக்கட்டுமே, வியாதியிலே குடும்பம் ஒண்ணும் பண்ணாதீங்க. விசுவாசம் உள்ள ஜெபமாய் நீங்கள் செபியுங்கள். உங்கள் மீது இருக்கிற சாபத்தின் வியாதி உங்களை விட்டாக இருக்கும். கைகளை தட்டி அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை சுத்தமாக்கும். மத்த வசனம் வாசிங்க 16. நீங்கள் சுத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், ஜெபத்துல எதிர்க்கணும், எதை பார்க்கிறோமோ விசுவாசிக்கிறோமோ அதை ஜெபமா மாத்தணும். 2வது, எல்லாருக்காக, என் சொந்த சகோதரர்களுக்காக, என் சொந்த சபைக்காக, என் சொந்த ஊழியர்களுக்காக, என்னை நேசிக்கிற அல்லது ரட்சிக்கப்படாத யாருக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். 3வது அர்த்த வசனம் வாசிங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம். 3வது, ஜெபிக்கிறதுல உங்க குடும்பமா உட்கார் ஜெபிக்கிறதுல கருத்து இருக்கணும். என்ன கருத்துள்ள ஜெபத்தை பண்ணுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன், இன்னும் நடக்கல. ஏன் இவ்வளவு நாளா இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, இவ்வளவு வருஷமா பயன்படுத்துறாங்க, இவ்வளவு வருஷமா நடக்கல, எவ்வளவு நாளா? அப்படின்னா உங்கள் ஜெபத்துல முன்னதாக சொல்லப்பட்ட விசுவாசம் உள்ள பார்வை இல்லை. 2வது, மற்றவர்களுக்காக ஜெபித்து நமக்காக தேவனிடத்தில் நன்மை பெற்றுக் கொள்கிற அந்த கிருபை இல்லை. 3வது, ஜெபிக்கிறதுல கருத்து இல்லை. அலப்பி ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஒரு ஊழியர் வால்பாறை பகுதியில் ஊழியருக்கு போயிருந்தார். தன்னோடு கூட இருக்கிற அங்க லோக்கல்ல இருக்கிற ஊழியக்காரர் அவரோட கூட கார் ஓட்டுறவரை போயிருந்தார். அப்போ அந்த ஊழியக்காரருக்கு சாப்பாடு வச்சாங்களாம். சாப்பாடு வச்சுட்டு ஏன் சாப்பிடலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. சாப்பாடு வச்சுட்டு சோமல்லாம் சொல்லும் போது அது பாசுக்கு ஒரு ஆசையா, சரி நம்ம கூட வண்டி ஓட்டுறாரு தம்பி உற்சாகப்படுறான்னு சொல்லிட்டு தம்பி சாப்பாடுக்காக ஜோம் எடுப்பாருன்னா, அவர் இங்க இருந்து கன்னியாகுமரி எல்லாம் மேல இருந்து கீழே வருவாங்க. இவர் கீழ இருந்து மேல ஏறி அப்படியே பஞ்சாப், நேஷனல், துபாய் எல்லாத்தையும் சுத்திட்டு வந்து கடைசியில் நீங்க முடிச்சாராம். சூரியாக முடிச்சான். முடிச்சு திட்டு ஊழியக்காரனாடி ஒரு ஜெபிக்கிற ஒரு அர்த்தம் தெரியாது. ஆண்டவருக்கு உணவு கொடுத்திருக்கிறார், உணவுக்காக ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணணும்னு சொன்னா, நீ என்ன உலகத்துக்கெல்லாம் சேர்த்து ஜெபம் பண்ணி கடைசி சாப்பாடு ஜெபம் பண்ற, என்னையா நீ வளர்ச்சின்னு கேட்டாராம். இப்படிதான் அநேகருடைய ஜெபம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஜெபத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னா
நீங்க ஜெபிக்க கூடாது, உங்களுக்குள்ள இருக்கிற ஜெபிக்க. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் கொண்டு செல்லுதே. அப்படி மாறணும். நேற்று நல்ல ஜோமனி இந்த பாஸ்டிங்ல சின்ன ஆண்டவர் பல்லமா ரூம்ல இறங்கிட்டாரு, பல்லமா இறங்கிட்டாரு. யாரும் பொண்ணு பக்கத்துல யாரும் நல்ல ஆவியில நிரம்பி நான் அப்படியே ஆவியில தூச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ என் மனசு தோணுச்சு, ஜோம் முடிச்சோன்னு சொன்னேன், எனக்கு இந்த ரூம் விட்டு வெளியே போக மனசு இல்லை. புரிஞ்சவங்க ஆமே சொல்லி வைப்பாங்க, ரூம் விட்டு வெளியே போறதுக்கு மனசு இல்லை. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. அல்லேலூயா. இப்படி ஜெபம் மாறணும். மாறின ஜெபம் தான் கொர்நேலியுடைய பயபக்தியின் ஜெபம்.